தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எனது அனைத்து பிரமுகர்களுக்கும் எனது தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தின் எங்களுடைய சக சகோதரர்கள் அனைவரையும் அத்தோடு இந்த தனித்தமிழ்த்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் உருவாவதற்கு காரணமாக அமைந்த எங்களது காரண கர்த்தாவாக இப்போது இங்கு ஆண்டி அவர்களை நான் இதில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலும் நான் சந்தோஷப்படுகின்றேன். கடந்த 2 வருடங்களாக ஒரு வெற்றிகரமாக இந்த தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் எங்கள் பெண்களை அவர்களை வலுவூட்டும் நிகழ்வாக, அவர்களை மேலும் அவர்களின் வாழ்க்கையை வலுப்படுத்தும் நிகழ்வாக பல நிகழ்வுகள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது யோகாவில் ஆரம்பித்து அவர்களது வைத்திய ஆலோசனைகள் மற்றும் கணனி சம்பந்தமான சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான பல நிகழ்வுகள், அவர்களது பைனான்சியல் அவர்கள் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான பல நிகழ்வுகள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளும், பிரஸ்ட் கேன்சர் சம்பந்தமான பல விழிப்புணர்வு நிகழ்வுகளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த கம்யூனிட்டி சென்டரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது அனைத்து பெண்களும், எங்களுடைய தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் பல்வேறு வகையான பயன்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறுவதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். நானும் சுல்வா ஆண்டியுடன் தமிழ் தனித்துவ பெண்கள் ஒன்றியத்தின் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகவென்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பிரமுகராக எமது வீட்டிற்கும் திருமதி கலாநிதி கௌரி சம்பந்தன் அவர்களை எமது தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தின் சார்பாக திருமதி ராதா, திருமதி ரேணுகா அவர்கள் இணைந்து இந்த வரவேற்பினை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று கூடியிருப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்த கனடாவிலிருந்து வந்த இசைபாமணி கௌரி சம்பந்தனை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி. எல்லோரையும் எழுந்து நின்று கால்களுடன் வாழிய வாழியவே வானமளந்த அனைத்து மலர்
தன்மொழி வாழியவே கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழியே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வீரை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமளந்த அனைத்து அறிந்திடும் வளர்மொழி வாழியவே வல்மொழி வாழியவே எங்கள் தமிழ் மொழி வாழியவே. குடிமக்களாகியவர்களுக்கு நமது நன்றிகள். எமது நாட்டில் மண்ணுக்காக உயிர்நீத்த மக்களுக்காக ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம். எங்கள் கலாச்சாரப்படி மாலை சூடி வரவேற்கின்றோம். எங்களை நம்பித்தான் வந்திருக்கார். விமர்சனத்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்பித்தான் வந்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் கொடுக்கிறோம். இந்த அணிவித்த அழகான மலர் மாலையை கூட செய்தவர் எங்களுடைய சோபிதா தான் இந்த மலர் மாலையை செய்திருக்கின்றார். அவருக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த ஒளி வாங்கியை திருமதி ரேணுகா அவர்களிடம் ஒப்படைத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. முதலே சந்திராக்காண்டு அவர் தெரியும். அவன் இந்த பக்கத்தால வடகிந்து கேர்ள்ஸ் காலேஜுக்கு பள்ளிக்கூடம் போடுவா. நாங்கள் இந்த பக்கத்தால போறது யூனிஃபார்ம் எல்லாம் சொந்தக்காரர் அம்மாவுக்கு மச்சாளுங்க போகும் அப்படின்ட்டு சந்திரான். அப்ப சந்திரா பள்ளிக்கூடம் போகல திருவஞ்சி அவன்கிட்ட அவவும் அங்கேயே போறோம் வடகிந்து பள்ளிக்கூடத்துக்கு. நாங்கள் இந்த பக்கம் போடுவோம். இப்படின்னா அதனால சொந்தக்காரனால சின்ன வயதுல கரைக்க மாட்டோம். சும்மா போற வாழ சிரிக்கிற அம்மாவையில தான் கரைச்சு கொடுக்குற அம்மா. அப்படி இருக்கிறதுல அவ சந்திரா பழசாலை படித்து சங்கீதம் படித்து அவ சந்திரன் என்ற ஒரு சொந்தக்காரர் இங்க முன்னாடி இருக்கிறார் நாகராஜாக்கள் அவர்கிட்ட பிரதரை நினைப்பாங்க. அது அங்கே சாதனம் கொடுத்த பார்க்க பேர் கொடுத்தவ நான் பார்த்து தான் சீனம் இப்ப என்னன்னா வாயில கொடுத்ததான் வேண்டிக்கிறாங்க. அடுத்ததாக அப்ப அவர் பிறந்த நான் சொல்லிட்டேன். அவர் பிறந்த இடம் தகப்படையார்கள் கொழும்பித்தோடைய கொழும்பில் பிறந்திருக்கிறார். தகப்படையார் என்ற தொழிலோ அங்கதான் இருப்பிடம் பிறப்பினோ அப்படி இருக்குது. அப்ப அவர் ஆரம்ப கல்வியை கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்தில் படிச்சிருக்கிறார். அங்க வேலை செய்திருக்கிறார். எங்கடா ஐயா வீட்டாள பேசிய எங்களை வீட்டிலே ஒருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிறந்திருக்கிறோம். கண்டிப்பாக குடும்பத்தில் உயர்நிலை கல்வியை வேறு கருத்துத்துறை மெத்தடிஸ்ட் உயர்தர பாடசாலை படித்தேன். அது அங்கதான் நான் மேற்பாவும் படித்தேன். அதற்கு பிறகு சங்கீத பட்டதார் முன்கலை சங்கீதம் வயலின் என்பதை வட இலங்கை சங்கீத சபை ஆசிரியர் தரம் படித்திருக்கிறார். இந்த ராமநாதன் காலேஜ் அப்படிங்கிறது மியூசிக் படித்திருக்கார். எங்களுக்கு இந்த மியூசிக் மேத்ஸ் வந்து எனக்கு பேரா. ஆனால் இந்த குடும்ப அமைப்புகளுக்கு மேத்ஸ் நல்லா ஓடும். இவற்ற குடும்பத்துல தகப்பன் வழி மேத்ஸும் என்னவோ தெரியாத சங்கீதத்தில் இந்த வித்துவானாக இருக்கிறார். ஜெரி சொன்னா அவ கல்யாணிக்கு உண்மையா அவர் கல்யாணிக்கு பட்டமே கொடுக்கலாம். கனடாவில யூனிவர்சிட்டி போய் இது பண்ண புத்தகங்களை வெளியிட்டு இப்படி பப்ளிகேஷன்ஸ் செய்தா கட்டாயம் பிஎஸ்டி கொடுக்கலாம். யூனிவர்சிட்டி லெவலில் இருக்குது. இப்படிதான் நீங்க ஹஸ்பண்ட் மீது கொடுக்குறது. எனவே அது மேத்ஸ் இல்லை. அப்ப உயர்தர கல்வியையும் சங்கீதத்தையும் அதற்கு பிறகு ஜெட்ஸா கேம்பஸ் அது வந்து ராமநாதோட இணைந்தது. அதோட சேர்த்து அவர் அங்கே சங்கீத மாமணி இசைக்கலை மாமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறேன். அப்ப
அதற்கு பிறகு டிப்ளோமா இன் எஜுகேஷன். அவர் என்னென்னா பாடங்களை படிப்பிக்க தோன்றினபடியாக நீங்கள் டிப்ளோமா சொல்லி டிப்ளோமா இன் எஜுகேஷன். அடுத்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டிங், கனேடியன் சென்டினியல் காலேஜில் போய் சேர்ந்தார். அவர் 2009 திருமணமாகி இவரின் கனடா வாழ்க்கை 2002 ஆரம்பித்தார். 2002 அவர் கனடாவுக்கு போய் இருந்து வந்திருக்கிறார். இப்போதான் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த அந்த புத்தகங்களை வெளியிட்டு இங்கே கதைப்பாமை எல்லாரும் சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்திருக்கிறார். சங்கீத தொகைமைகளை பொறுத்தவரை வாய்ப்பாடு செய்யலும், வாய்ப்பாடு, வீணை, வயலின், வில்லுப்பாடு, ஜனதரங்கா. நீங்கள் இந்த ரேடியோ ஏஜிபிசி ரேடியோ நாட்கள் அதில் அந்த ஜனதரங்கத்தை பற்றி விளம்பரப்படுத்தினவா வாய்ப்பாடு பாடுவா, வீணை, வயலின். பின்னணி கருவிகள் இல்லாதபடியா அவர் சும்மா வாயால பாடினா கருவிகளோட பாடத்துல அது கூட சிறப்பாக இருக்கும். HKR கோர்ஸ், இங்கிலீஷ் கோர்ஸ், சைல்ட் கோர்ஸ் என்று அவர்கள் அண்மை வந்தவர்கள், அவர்கள் அண்மை இந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்கள், அவர்கள் நடப்பார்கள். இங்கேயும் பேர் இருக்கிறார். இது நேரம்மா ஒரு வரவிளையாட இது நேரம்மா. எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். இங்குள்ள மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்கு வைத்த விளக்கங்கள். கௌரி சம்பந்தமான விஷயங்களை அக்கா விளக்கமாக கூறுகிறார்கள். கௌரி எழுதிய இசைப்புகளை 1-2 பகுதிகளை வாசிப்பு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு புத்தகமும் 600 பக்கங்களை கொண்டது. ஆகவே 1200 பக்கங்கள் ஏதோ வாழ்த்து முடித்தேன். கௌரி இந்த புத்தகங்களுக்கு கருத்துரை வழங்குமாறு வைத்துள்ள சங்கீதத்தை அட்டுவேறு ஆடிவேறாக பகுத்து பிரித்து தொகுத்து எழுதப்பட்ட புத்தகங்கள். சங்கீதம் சம்பந்தமான ஒரு புத்தகத்திற்கு கருத்துரை வழங்க உனக்கு என்ன தகுதி உண்டு என்று நீங்கள் நினைக்கலாம். நியாயமானது கூட. என்னுடைய தகுதிகள் என்றால் நான் கலை ரசிப்பேன். அது வாய்ப்பாட்டோ, நடனமோ, ஓவியமோ, கவிதையோ, சமையலோ ரசிக்கிறேன். அதை விட சந்தோஷ் நாராயணன் போன்ற போஸ்ட் அதாவது நவீனத்துக்கு பின்பற்ற இசைகளையும் கூட ரசிக்கிறேன். அதை விட நான் வாசிப்பை விரும்புகின்றவன். எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமோ, ராமாயணமோ அல்லது விஞ்ஞானமோ, எந்த புத்தகமா இருந்தாலும் வாசிப்பேன். எனக்குள்ள தகுதிகள் அந்த 2 மட்டும்தான். ஒரு சங்கீத விற்பனரோ அல்லது ஒரு சங்கீத ஆசிரியரோ கருத்துரை வழங்கியிருப்பின் சிறப்பாக அமைந்திருக்கும். கௌரி கனடாவில் பாடுகின்ற ஒரு புலம்பெயர் தமிழர் அவருடைய புத்தகங்களை வாசிப்பதற்கு இங்குள்ள கலை மாமன்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே கிடைத்தது நான் மட்டும்தான். யாழ்ப்பாணத்தில் இருப்பார்கள், ஆலை இல்லாதவர்களுக்கு இடுப்பு பூச்சக்கரை என்று. நான் இடுப்பை பூச்சக்கரையாக நினைக்கிறேன். கர்நாடக சங்கீதத்தை ஒரு கற்கை நெறியாக கொண்டு படிப்பவர்களை கருத்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பல நூலகங்களுக்கு சென்று பல புத்தகங்களை படித்து தொகுத்து எழுதியுள்ள வாய்ப்பாட்டு முதல் இசைக்கருவிகள் வரை அவற்றின் தோற்றம், பரிமாண வளர்ச்சி, அவற்றின் வேறுபாடுகள் என பலவற்றை அடக்கி ஆராய்கிறார். அந்த வித மறு கலாச்சார இசையை இசையுடன் இந்துஸ்தானி, சிங்களம், மேற்கத்திய இசைகளை எல்லாம் உங்கள் இசையுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். வாசிப்பு
வாசிப்பது நன்கு. என்ன புத்தகமாக இருந்தாலும் ஒரு முறை வாசித்து பார்ப்பது நல்லது. உதாரணமாக என் சங்கீத அறிவில் நான் நேற்று கல்யாணி ராகத்தான் மிகவும் எளிமையான ராகம். எல்லோரும் கற்கின்ற பொழுது முதலாவதாக படிக்கின்ற ராகம் கல்யாணி ராகம் நினைத்திருந்தேன். என்றால் எல்லாரும் பேசுகின்ற ராகம் அது. நான் நினைக்கிறேன் கல்யாணி ராகம் தான் இலகுவான ராகம். இந்த புத்தகம் படித்தால்தான் தெரியும் அது பிள்ளை, அது கல்யாண ராகம் அல்ல, மாயமான ஒரு ராகம். எனவே வாசிப்பது நன்று. அது தவிர அவருடைய புத்தகத்தில் தமிழ் இசை உலகில் சரித்திரத்தில் எழுதியிருந்தார். என்னுடைய இசை எப்படி பாராட்டில் ஆரம்பித்து எப்படி ஒரு சங்கீதமாக ஆரம்பித்தது, அந்த இசையிலிருந்து எவ்வளவு களவாடப்பட்டவை, நாம் இழந்தவை என பல விடயங்களை சங்கீத பாடத்தை தவிர சங்கீதத்திற்கு கருத்துரைகளையும் எழுதியுள்ளேன். உதாரணமாக நான் மிகவும் கவர்ந்தது பறை விழா. யாழ்ப்பாணத்தில் பறை வேடம் என்றால் எங்களுக்கு எல்லாரும் தெரிந்தது சென்ற வீட்டில் அடிக்கிற முறையெல்லாம் அல்லது கோவில் வேடுகளில் அடிக்கிற முறையெல்லாம். ஆனால் இதை வாசித்த பொழுதுதான் புரிந்தது பறை மேளத்தில் 32 மெட்டுகள் இருந்ததாகவும் 35 தமிழ் பறை மெட்டுகள் இருந்ததாகவும் 33 தமிழ் பறை மெட்டுகள் வழக்கொழிந்து போய் கடைசி 2 அமங்கல மெட்டுகள் மாத்திரம் எங்களுடைய வழக்கத்தில் உள்ளதாகவும் எழுதியிருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக யாழ்ப்பாணத்து வலுவமாலை புத்தகத்தை கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிகவும் அதிசயமான ஒரு தகவல் நான் கேட்டுக்கொண்டேன். மற்றது தமிழிசை மும்மூர்த்திகளான கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிய 5 ராகங்கள் கொண்ட பஞ்சரத்தினம் என்ற நூலை தியாகராஜர் தியாக பிரம்மம் என்று எல்லாரும் போற்றப்படும் இந்திய பாடகர் உண்மையில் எழுதியிருக்கிறார் என்றால் அந்த தமிழ் பஞ்சரத்தினத்தை பிரதி பண்ணி தெலுங்கில் மொழிபெயர்த்து பாடி பாடியிருக்கிறார். நாம் இழந்தவை, நாம் எங்களுக்கு களவாடப்பட்டவை, பல விடயங்களை அவருக்கு அலசி ஆராய்ந்துள்ள. ஆனால் அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாரை தியாகராஜரை பற்றி அறிந்த அளவுக்கு தமிழ்நாட்டோ இலங்கையிலேயோ தமிழ் பாடலான கோபாலகிருஷ்ண பாரதியாரை ஒரு பார்த்திருக்க. இப்பொழுதும் இந்தியாவில் தியாகராஜருக்கு உற்சவம் நடக்கும். ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியாரை பற்றி பேசுவாரே கிடையாது. ஆனால் அவர் எழுதின நந்தனார் சரிதம் மட்டும் இன்னும் மக்களிடையே பிரபலமாக உள்ளது. எனவே இப்ப நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் இந்த புத்தகங்கள் நான் பெற்றவை, நானாக செல்லவில்லை. எனவே தினமும் கேட்கிறோம். எனவே வாசித்தல் நன்று. வாசித்தல் ஒரு புத்தகத்தை எழுதி விடுவது என்பது இலகுமான விடயம் அல்ல. அது 1000 பக்கங்கள் எட்டு பார்க்கும்போது வசித்துகின்றது. நானும் ஒரு புத்தகத்தை எழுதி விடுவித்தவன். எனக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கடினமான விஷயம் அது என்று. அதை எழுதி அதை தொகுத்து அவற்றை எல்லாம் வரிசைப்படுத்தி அதில் உள்ள எழுத்து பிள்ளைகளை திருத்தி அதை என்னுடைய முயற்சி கிட்டத்தட்ட இந்த புத்தகம் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் சென்றுள்ளது. புத்தகம் எழுதுவது என்பது தான் பெற்ற அறிவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வது. அந்த பெரிய மனப்பான்மை, அந்த தாராள மனப்பான்மை எல்லாருக்கும் வராது. ஒரு சிலருக்கு மாத்திரம் வரும். கௌரி சம்பந்தனுக்கு இந்த தான் பெற்ற அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவருடைய மரபணுக்களில் உள்ளது. இதனுடைய யாழ்ப்பாண தமிழ் சொன்னால் அவருடைய ரத்தத்தில் ஊறுகின்றது. இதன் காரணம் இவருடைய தந்தை வழி பேரன் காலம் சென்ற கிருஷ்ண பிள்ளை
இலங்கை வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றியவர். அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் உலகளவில் ஒரு வானிலை ஆராய்ச்சியாளராக பணியாற்றியவர். அதிசயமான தகவல் என்னவென்றால் 1932ஆம் ஆண்டு கல்வித்துறையில் ஹார்டி கல்லூரியில் இல்லை, வேலாயுதம் மத்திய மாவட்டத்தில் படித்து புலவர் பரிசில் பெற்று இங்கிலாந்து போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றார். 1932ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பரிந்துரை என்பது நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். என்னுடைய அம்மா பிறந்த இடம். குழந்தைகள் எல்லாம் வீட்டில் சமையலறையில் பிறந்த காலம். அந்த காலத்தில் ஒரு தும்புளையில் பிறந்த ஒரு மனிதர் வேலாயுதம் பள்ளியில் படித்து பெற்று ஆக்ஸ்போர்ட் போய் விஞ்ஞான பட்டதாரியாக வாழ்வது என்பது ஒரு இலகுமான காரியம். அதன் தவிர அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பொறியியல் கலைத்துறையில் MA கேண்டர் பட்டம் பெற்றவர். அது ஒரு கௌரவ பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பின் அவர் அந்த கல்வியை கற்று வந்த பின் பொருளவில் பணியாற்றிய பின் பொருட்டோ பலருக்கு கண்ட பேராசிரியராக பணியாற்றியவர். முக்கியமான தகவல் கோக்கிவில் உள்ள டெக்னிக்கல் காலேஜ் ஜப்னாவை இவர்தான் ஆரம்பித்தார். நாங்கள் எல்லோரும் பெருமப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் உண்மையில் பிறந்த கிருஷ்ண பிள்ளை என்றால் இப்போது சொன்னால் கிருஷ்ண பிள்ளை அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சமஸ்கிருதமோ அல்லது ஆங்கிலமோ கலக்காத பொண்ணுக்குட்டி சின்னக்குட்டி அப்படியான பேர் வந்த காலத்தில் கிருஷ்ண போன்ற பேர்களை யாழ்ப்பாண பேர்கள் காண மாட்டீர்கள். கிருஷ்ண பிள்ளை என்பது அந்த காலத்தில் கிருஷ்ண பிள்ளை என்றால் சொல்கிறார்கள். ஆனால் அவர் பொழுதும் கிருஷ்ண பிள்ளை காலமானார். அவர் முதலாக கொக்குவில் டெக்னிக்கல் காலேஜை ஆரம்பித்தவர் அவர். அதை தவிர அந்த கல்லூரியிலேயே 3 வருடங்கள் தலைமை அதிபராக வேலை பார்த்திருக்கிறார். தான் பெற்ற கல்வியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருடைய இடத்தில் ஒளியிருக்கிறது. இந்த ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பத்தையும் மனிதாபமானத்தையும் இணைக்கின்ற ஒரு முயற்சி. இவருடைய தந்தை வழி பேரன் கிருஷ்ண பிள்ளையும் புத்தகம் எழுதியுள்ள calculus textbook for AL and university students, காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் calculus புத்தகம் எழுதியுள்ளார். calculus நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள். அந்த நான் ஒரு உயிரியல் விஞ்ஞான பார்த்ததாரிய calculus பற்றி தெரியாது. அந்த புத்தகத்தின் பிறவி இப்பொழுதும் மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் இருப்பதாகவும் அதனுடைய போட்டோவையாவது எடுத்து போனோம் மட்டும் அவர் சம்பந்தம் எவ்வளவு முயற்சி செய்கிறார், இன்னும் வெற்றி அளிக்கவில்லை. அதுதான் 1946 வேர்ல்ட் சயின்ஸ் அசோசியேஷனில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் காலம் சென்ற கிருஷ்ண பிள்ளை. இப்பொழுது தேடி பார்த்தால் கூகுள்ல காணவில்லை. இப்போ கன வேர்ல்டு சயின்ஸ் அசோசியேஷன் நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒன்றுதான் இருந்திருக்கிறது. அதில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதில் 2 கட்டுரைகளை எனக்கு வாசிக்கூடிய நன்மை கிடைத்தது. 1946 ஒரு கட்டுரை எழுதியுள்ள
solar and effects of cosmic rays. 1947 note on the barometric coefficient of cosmetic ray intensity. என்னுடைய அளவான அறிவை கொண்டு எனக்கு விளங்கியது என்னவென்றால் 1940 நடுப்பகுதிகளில் சூரிய நிலப்பரப்பு தொடர்புகள் பற்றி அறிவு ஆரம்பித்த காலகட்டம். செயற்கோள் தரவுகள் முன்காலத்தில் நடந்த ஆய்வு, நிலத்தடி மற்றும் பலூன் பிரச்சனைகள் அடிப்படையில் அந்த ஆய்வுகள் அமைந்திருந்தன. தற்காலத்தில் போல் செயற்கை கணனிகளோ அல்லது சேட்டலைட்டோ இருக்கவில்லை. அடிப்படை அறிவுகளை வைத்துக் கொண்டு அந்த கட்டுரையில் எழுதியுள்ள இந்த மாதிரியான ஆய்வுகள் இன்று உள்ள விண்வெளி வானிலை முன்னறிவிப்பு, ஸ்பேஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங் மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு கோட்பாடு, காஸ்மிக் ரே மோடிஃபிகேஷன் தியரி ஆகியவற்றின் அடித்தளமாக அமைந்தன. இது அந்த சோலார் எனர்ஜி பற்றி மக்கள் அறிய தொடங்கிய காலத்து கட்டுரை. அந்த கட்டுரையிலே வாசிக்கின்ற பொழுது என்னதுன்னா, அது 1920 மில்லிகன் என்ற ஒரு விஞ்ஞானி மேற்கொண்ட காஸ்மிக் பரிதாட்சிய ஆய்வுகளுக்கும் 1950க்கும் 60க்கும் இடையிலே விண்வெளி கால ஆராய்ச்சிகளுக்கும் இடையிலான ஒரு அறிவியல் பாலம் போல தெரிகின்றது. என்னுடைய அறிவு கட்டிய வரையில் நான் எழுதியுள்ள அந்த சமன்பாடுகள் விவரங்களும் எனக்கு புரியவில்லை. நான் ஒரு உயிரியல் பட்டதாரி, எனக்கு கணிதம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கட்டுரை ஒரு கால பயணம் போல, செயற்கைக்கோள்கள் கணனிகள் இல்லாத விதத்தில் மனிதன் வானத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற சாட்சியம். இவ்வளவையும் சொன்னான் என்றால், இவ்வளவு பெரிய ஒரு அறிவுசார் மனிதர் தன்னுடைய அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பரந்த நோக்கம் அவரிடம் இருந்திருக்கிறது. அவர் இழப்பாடிய பின்பும் கட்டுரையில் மாணவர்களுக்கு கணிதம் கற்பித்தார். அதே குணம் இவருக்கு இருக்கிறது. அவர் கணிதத்தில் திறமசாலி, பொறியியல் துறை திறமசாலி. தன்னுடைய தான் பெற்ற அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். கௌரி சம்பந்தன் சங்கீத துறையிலே இசைக்கருவிகளிலே மிகவும் திறமை வாய்ந்தவர். தன்னுடைய அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இது ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை. இது எல்லாருக்கும் வராது. இந்த புத்தகம் இசையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல புத்தகம். அல்ல என்ன போல எதையும் வாசிப்பவர்களுக்கும் நல்ல ஒரு புத்தகம். ஆனால் இசையை ஒரு பாடமாக எடுத்து கற்கை நெறியாக எடுத்து படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த புத்தகமாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தின் விலை கொஞ்சம் கூட தான். 1100 பக்கங்கள். ஒவ்வொரு புத்தகமும் $100. ஒரு புத்தகம் மட்டும் $100. ஆனால் அந்த $100 $100க்கு ஒரு சில வாங்கலாமா? அல்லது 3 பேர் போய் சாப்பிட்டால் $100. 3 பேருக்கு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா வேற $100. $100 புத்தகம் வாங்குறதா நீங்க கெட்டு போக போறது இல்லை, உங்களை பொறுத்தது. ஆர்வம் உள்ளவர்கள் Amazon.com போய் சர்ச் என்ஜின்ல மிஸ்ஸஸ் ஸ்பேஸ் GOWRI என்று டைப் பண்ணீங்க. 2வது புத்தகம் அவ்வளவு தரும். இது படம் வாங்கலாம். இபுக்கும் உள்ளது. மிகவும் பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். உறுதியாக கூறுகின்றேன். என்னுடைய சித்தறிவு கெட்டியமத்தில் என்னுடைய சங்கீத அறிவையும் விஞ்ஞான அறிவையும் வைத்து ஒரு சிற்றுரை வாங்கியுள்ளேன்.
ஒரு பொறுமையாக சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என்னை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையரான சந்திரா இவருக்கும் எனது முதல் கல்வி வணக்கம். அடுத்த வணக்கம் இப்போ கண்டிப்பாக சொல்லணும். அவர் தான் என்ன செதுக்கினவர். நான் சொல்லுவேன், ஒரு கிராமம் படிக்கணும்னு சொன்னால் பிள்ளையர் கட்டாயமாக படிச்சுக்கணும். படுத்து கொண்டு சொல்லுவேன், கட்டாயமாக பாடி நீ தொடர்ந்து படிச்சு கொண்டே இல்லைன்னு விட்டுடாத, தொடர்ந்து பாடி. நான் சொல்றதா தான் இந்த கேரளா வந்து மனுஷன் ஒரு பக்கத்தால் விடையில படி அது ஒரு பக்கம். அப்போ நான் இருக்கிறேன் அந்த தொடர்ச்சி அதுதான் வந்து பிளஸிங் சொல்லி கொண்டிருக்கேன். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் முன்னுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காத பின்னுக்கு கடைசியில் யார் யார் இருக்கணுமோ அதையில் மட்டும்தான் உங்களை குறிக்கோள். அந்த பிள்ளை பாஸ் பண்ணிடுன்னு சொன்னால் உண்ட டீச்சிங் மெத்தட் பிள்ளை. ஸோ டீச்சிங் மெத்தடை மாற்று. ஏன்னா முன்னுக்கு இருக்கிற எப்பவுமே ஃபர்ஸ்ட்டாக எழுதினோம். அதை பற்றி நீ கவலையே பட தேவையில்லை. நான் என்னுடைய கிளாஸ் டைமில் அந்த அநேகமாக எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை ஒழுங்கி நிற்கும். நான் போகிறேன். அது எனக்கு உண்மையாக நெதர்ஸ்லேயே வந்த ஒரு அனுபவத்தால் பிரச்சனை இருக்குது. என்ன அந்த ஆளை மட்டும் கூப்பிடுறது, ஏன் எங்களையெல்லாம் கூப்பிடுறது இல்லையோ இல்லை விழா சொல்ல மாட்டேன். ஏன் ஒரு ஆளை மட்டும்தான் போய் எடுத்துட்டு வாடா பண்ணணும். அங்கே இங்கே அந்த கேர்ளை தவிர வேறு ஒருத்தரையும் என்ன ஒருத்தருக்கும் இது இல்லையா? வெளிநாட்டில் பாருங்க, அது கண்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே என்ன சர்டிஃபிகேட். நம்ம ஸோ ஹாப்பியாக என்ன சொல்றது, இன்னைக்கு யாரு எனக்கு தெரியா, 2 பேரை குட்டி கொண்டு போயிட்டு வா, தெரியா 3 குட்டி கொண்டு போ. நான் அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு தன்னம் தெரியல. அதுல திருந்தாதுகள். ஸோ நாங்கள் திருந்தா போனாலே ஒழிய அதை சொல்லக்கூடாதான். ஆனால் உண்மையாக அதுதான். அடுத்ததாக மாதாபிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் என்னுடைய சூரியக்கா, அவர் எங்களை ஊரில் பெரிய ஹீரோ. அவள் தெரியாத ஊரில் ஒருத்தர் உங்கள்கிட்ட படிக்காமல் போகலாது. ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது நர்சரி அல்லது டியூஷன் அல்லது மியூசிக். எனக்கு இவ எப்பவுமே என்னுடைய அதாவது கடைசி அவளுக்கு இல்லாமல் போயிட்டுது. தொண்டை பிரச்சனை, ஒருத்தருக்கும் படிப்பிக்க இல்லாமல் போயிட்டுது. மண்டத்தில் அவள் படிப்பிச்சவா, நல்ல டேலண்டான லேடி. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவள் வீட்டில் வந்து நான் சொன்னேன் எனக்கு தெரியாத எனக்கு சொல்லித்தாங்கண்டா 5க்கு அவனோட வீட்டை 4 மணிக்கே போயிடுவேன். இப்போவும் அவங்கள்ட்ட சொல்கிறது வேணும் வாணியாவுக்கு நான் தான் உடுப்புறேன் நான் கூட எல்லாரையும் பண்ணு. ஏன்னா நாங்கள் பாடிக்கொண்டு அப்படின்னு சத்தம் கேட்கும் நைட் எல்லாருக்கும் இது தான். ஆனால் அவள் கிளாஸ் எடுத்து வந்தவன். அவன் முதல் ஸ்டூடெண்ட் நான் தான் டீச்சிங் எனக்கு கிடைச்சது. அவள் தான் அதுக்கு அவள் தான் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னவங்க பேர் வந்திருக்கு, ஓடி போய் எடுத்து போட்டு வந்து என்னட்டு ஆசீர்வாதம் பண்ணி தான் நீ வங்காளத்துக்கு போகணும்னு கிடைச்சேன்னு சொன்னேன். பிரசத்துக்கு தான் கிடைச்சது. ஸோ ஆனால் நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்ச டைமில் அவள் இறந்துட்டா. 2010 சம்திங் ஏதோ. நல்ல மனசு, எல்லாருக்கும் விருப்பம். அவன் டீச்சிங் மெத்தட் தான் எனக்கு வந்து கிடைச்சது. உண்மையாக மனசு பிரசாதம். அந்த பிள்ளை ஒரு பிள்ளையும் வைத்தியநோயிலிருந்து போகாமல் இருக்காது. வீட்டில் என்ன ஸ்கூலுக்கு கட்டாமல் போக விரும்பும். என்னென்னா அவன் அந்த போடம்ப முட்டாசு வேண்டி வச்சிருப்பான். அப்போ அந்த பிள்ளை அதை எப்படி அதுக்காக என்னாலும் போகும். ஸோ அவள் சூப்பர் லேடி. அவள் மாதிரி ஒருத்தரையும் நீங்கள் வாழ்நாளில் கண்டிருக்க மாட்டீங்க. எங்களை ஊருக்காரர்களுக்கு தெரியும் சூரியக்கா பற்றி. ஸோ நான் அது முக்கியமாக சூரிய ஆகணும். ஆனால் செல்லமாக சூரியக்காரன் கூப்பிடுறது. அதில் சூரியகம் மாதிரி குலேந்திரன்டா எங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. சூரியகான்னு சொன்னால் தான் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முதல் வணக்கங்கள். உண்மையாக சூரியக்காவும் பாட்டாவும் தான் என்னோட ரோல் மாடல்ஸ். அதே மாதிரி வேற ஒரு அவையில மாதிரி வந்துட்டுன்னு வரையிலும் எனக்கே தெரியாது. ஆனால் அவையில பின்பற்றணுமென்ற சில விஷயங்களை செய்யணுன்றது. இசைக்கிழமை என்ன படித்த ஜாழ்ப்பாண கலைஞர்கள் மூலம் பெற்றுட்டு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் கிடைச்சது. அந்த ஆசிரியர் நியமனம் கிடைச்சா கூட போய் பார்க்கும்போது ஆனால் பாட்டை சொல்லுவேன். ஒரு இப்போ என்ஜினியர் டாக்டர்ன்றதில் ஒன்றும் இல்லை. எந்த துறையை நீ எடுக்கிறியோ அந்த துறையில் அதை கொண்டு வரப்ப நீ மேலே கொண்டு வர அவைகளுக்கு ஈஸியாக படிப்பிக்க. உண்மையாக சங்கீதம் பண்ணாலே போரிங் எடுக்கணும். ரைட், சங்கீதத்தை யார் படிக்கிறது? ஆனால் அப்போ வந்து பார்த்தா சித்திரமும் வராது. சித்திரம் தெரிஞ்சவங்க தான் சித்திரம் தருவான். டான்ஸ் அவங்கள்ட்ட என்ன கொட்டால அடிக்கிறதுன்னு சொல்லி அது பயம். ஸோ எல்லாம் போரிங் தான், எல்லாம் கஷ்டம்தான். மேத்தும் கஷ்டம் தான் எல்லாருக்கும். சில பேருக்கு ஓடும், சில பேருக்கு ஓடாது. அப்போ என்ன செய்யற?
அப்போ நான் என்ன அதை எப்படி மாணவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். மற்றது ஓயலுக்கு நாங்கள் வாத்தியம் கீறோம். வாத்தியம் கீறதுக்கு ஞாபகத்தில் இருந்தால் ஈஸி. அதாவது படம் இங்கே எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதாவது நான் இந்த தேங்காய் சிரட்டை, இந்த என்ன ட்ரம்ஸ், இந்த குளோரின் வாரது, சீமெண்ட் வார ட்ரம்ஸுகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் கழுவி தண்டு போட்டு ட்ரம்ஸுக்கு 2 பக்கமும் தோலை வாட்டி, ஆட்டு தோலை வாட்டி கட்டி இறுக்கி கட்டி அடிக்கலாம். மற்றது சிரட்டையில் வீணை வாயலின் அது இதுகளெல்லாம் செய்து நாங்கள் மற்றது இந்த செக்ஸபோன் அப்படி எல்லா வாத்தியங்களை உருவாக்கி, ஆனால் வாத்தியம் அது ப்ளே பண்ண சத்தம் கேட்கணும். அது எங்களுக்கு முக்கியம். மற்றது நீங்கள் என்னதான் நீங்கள் எங்கேயும் கற்றுக்கணும் எனக்கு தெரியாது, நான் அடித்து சொல்லுவேன். சயின்ஸ்லையும் மேத்லையும் எல்லாத்துலேயும் எக்ஸிபிஷன் இருக்குது. சங்கீதத்தில் எக்ஸிபிஷன் இருந்ததை நான் ஒன்றாலும் காணவில்லை, இனி வரைக்கும் காணவில்லை. அது எனக்கு அது ஒரு இதாக இருந்தது. இந்த ஆரம்பமாக எல்லாரும் எக்ஸிபிஷன் நான் ஒன்றால் அவங்க காசு கொடுக்கட்டும், எல்லாம் செய்யப்படும், எங்கள் பெரிய அல்லோலம் எங்களை சங்கீதம் மட்டுமே எங்ககிட்ட மட்டும் இல்லை. சரி நாங்களும் செய்ய மாட்டோம். படியலுக்கு சொன்னால் படியலுக்கு போய் சந்தோஷம். ஓகே, நாங்கள் எல்லாம் விதமாக சுற்றாசத்தை சுற்றி இருக்கிறார்கள் எல்லாரும் அந்த கொஞ்சம் அப்படியா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நான் மாடல் மட்டும்தான் காட்டினது. இப்படி செய்யறதுக்கு நீங்கள் இதுகளை செய்யணும். அவங்க எல்லாம் படிப்படியாக எல்லாம் செய்து எல்லாம் நாங்கள் 3 கார்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 3 ஸ்கூலுக்கு கொடுக்கணும். மலைப்பிடல் வலியத்துக்கு கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு மாலை எல்லாம் செய்து அவையிலே தான் எல்லாம் கோலம் போட்டு நாங்கள் வாத்தியம் நடுவில் அது மரத்தூளாலையும் அவுட்லைனுக்கு கோதுமை மாவாலையும் அதெல்லாம் அதை தான் செய்தது. ஆனால் நான் அதை கைட் பண்ண மட்டும்தான். அப்போ நாங்கள் இப்போ பெரிய ஒரு விழா மாதிரி தான் செய்தனாங்க. இங்கே ஸ்கூலில் படியவர்களுக்கு தெரியும். சொந்தக்கு கௌரிக்கு கல்யாணம் மாமனு தான் நாங்கள் சொல்லப்பட்டது இந்த எக்ஸிபிஷன் டைமில். இவருக்கு தெரியும் கல்யாணம் ஏதாவது மாப்பிள்ளை யாருக்கு தெரியல சொல்லி அது பிரச்சனையை முடிஞ்சது ஒரே நேரத்தில் முடிச்சிடுவாங்க. நாங்கள் அடி அடிக்கிறது 2 பேரும். ஆனால் இப்போ ஹெல்ப் பண்ணிடணும் எல்லாத்துக்கும் எங்களுக்கும் தெரிவிக்கணும். அது உண்டு. என்ன இந்த இதை கொண்டு போய் எங்களோட வலயத்தில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கும் பிரின்சிபல் ஒரு மீட்டிங்கில் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அவை எல்லாருமே சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு நாளும் நம்ம கேள்விப்படவே இல்லை, இப்படி செய்யலாமான்னு வந்து பாருங்க. எல்லாமே செய்து சவுண்டெல்லாம் உருவாக்கி காட்டினாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்த வேலை இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ உருவாக்கினீங்க. மற்ற நீங்கள் படங்களில் பார்த்துருக்கீங்க வயலின் மாதிரி இப்படி வாசிச்சு காட்டினா அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அவனை பாலிஷ் பண்ணி அதை பொழிலாக செய்கிறாங்க. நாங்கள் அதில் தான் தூக்கி எறிஞ்சு போட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸோ உடுக்க எல்லாம் செய்யலாம். ஸோ என்னென்ன செய்யணும் வாத்தியம் அது மற்றது எங்களுக்கு என்னென்னா அந்த நேரம் டிவியில் தானே நாங்கள் சுற்றி இதன்ற மாதிரி படம் வேறு இங்கே பாட்டு ரெக்கார்டில் போட்டு வச்சுட்டு அதை போடுற மாதிரி இந்த ஆள் பாடுறது அப்படி இப்படி அந்த குருவி இதன்ற மாதிரி வீணை வாசிக்கிறக்க அந்த சவுண்ட் வேற மாதிரி அப்படியெல்லாம் அது எல்லாம் அங்கே வந்தபோது கொடிகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதை பார்த்துக்கொண்டே இருக்கணும். என்ன இதுண்டு பின்ன அந்த பிள்ளைங்க படத்துல இது ஒரு டிவின்னா டிவி குட்டியா இருக்குதுன்னு பார்க்க ஆசையாக இருந்துச்சுது. அப்படி அந்த சில விஷயங்கள் இன்னும் நாங்கள் என்னன்னு சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் அந்த பொருள் நோக்கத்தில் பொருள் தேர்ற நோக்கத்தில் பாட்டா சொல்லுவார். என்னையுமா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியாண்டா உங்க படிப்பு பிரியோசனம் இல்லை. அந்த படிப்பு என்னன்னா எக்கனாமிங்கன்னா நாங்கள் வேலைக்கு போகிறது, வேலை செய்துட்டு காசை வெட்டுறது வந்துருந்துடுறோம். வீட்டில் ஆடிட்டிங் செய்கிறீங்க, வீட்டில் அதை பற்றி மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் எக்கனாமிங்கை பயன்படுத்துறதில்லை. அது அதில் இருந்தால் சிஸ்டத்தில் இருந்தால் சிஸ்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ரைட் எக்கனாமிக் என்ஜினியரிங்னு சொன்னால் அங்கே போய் செதில் அவளுக்கு நான் செய்கிற லேபர் செய்யும்போது அதை பார்த்து கொண்டு வந்துட்டு வராது. வீட்டு ஏதாவது தொடர்ந்து கூட்டு வேண்டாம் தெரியும். ப்ராக்டிக்கல் இல்லை எங்கள்கிட்ட, அதான் பிரச்சனை. மற்றது எந்த பாட்டா சொல்கிற மாதிரி எந்த ஒர்க்கும் இங்கே வந்து பார்த்தா பிறகுதான் தெரியுது. பிளம்பிங்கு தான் கூட காசு. என்ஜினியர் டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டி கொண்டு போக வேண்டியதாக நாங்கள் கைத்தொழில் இல்லாமல் வளர்ந்துருக்கிறோம். 1 2வது எங்களோட ஃபோக்கஸ் பிள்ளை. நீங்கள் என்ஜினியருக்கு எடுப்பட்டுட்டீங்களா, நீங்கள் டாக்டருக்கு எடுப்பட்டு அதண்டா தான் அந்த பிள்ளையே மற்ற எல்லாம் பிள்ளையே இல்லை. அது உங்கள்கிட்ட பிள்ளை சொல்லுங்க. மென்டலாகவும் அந்த பிள்ளைகளை ஒரு இதுக்கு தான் தயார்படுத்துறது, ஃபிசிக்கலாகவும் எல்லாம் அதுதான். மற்றது ஓகே இந்த நேரத்தில் நான் இப்போ யோசிக்கிறது எல்லாம் ஓடிட்டோம். ஓகே எல்லாம் காசு சேர்க்கிறோம், கல்யாணம் பிள்ளை போடுறோம், அதை கல்யாணம் கடைசியில் பார்த்தா பாடைக்கு போக ஒன்றும் கொண்டு போகல. என்னத்துக்காண்டி இவ்வளோ ஓடினோம்னா
பின்னுக்கு திரும்பி பார்த்தா என்னத்துக்கண்டே தெரியுது. என்னத்துக்காண்டி பெஸ்ட் ஆகணும் நினைச்சோமோ, என்னத்துக்காண்டி என்ன செய்ய நினைச்சோம்ன்றதே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டை சொல்ற அவ்வளவு சாமானும் நான் யோசிக்கிறேன். என்ன பாட்டா அந்த நேரம் சொல்லாங்க பாட்டா ஏதோ சொல்றேன் கேட்டேன், அவ்வளவுதான். பேருந்து யோசிக்கும் போதுதான் நான் பாட்டா சொன்னது எல்லாமே சரி. பாடத்துல ஒரு பாடத்தை நீ மைனஸ் என்றாலும் ஒரு பாடத்தை பிளஸ் என்றாரு, எல்லாம் சரி, எல்லாம் சமம். அன்றைக்கு நான் யோசிச்சது இந்த சங்கீதத்தை எங்கேயாவது மேலே கொண்டு போகணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னங்க, அதான் அந்த இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் புத்தளிப்பு கண்காட்சி விட்டு செய்தாங்க. நான் வடகிழங்க சங்கீத சபை படிக்க தொடங்கின போது கிரேட் 2 படிக்கும்போது சூரியகா இதில் பாட் பண்ணிடுவாங்க. இது முதலாவது வந்து, இதில் ரெண்டாவது வந்து, இதில் மூன்றாவது வந்து. என்ன இது 3 வந்தியும் ஒன்றில் பார்த்து பார்த்தா எழுத வேண்டியது. எங்களுக்கு என்ன ஒரு புத்தகம் இல்லை என்னன்னா உண்மையா, அதாவது யாழ்ப்பாணத்தில் இவ்வளவோ கலைஞர்கள் இருந்தாங்க. பஞ்சமூர்த்தி, பணமூர்த்தி எல்லாரும் இருக்கணும். ஒன்று நடனத்தில் மட்டும்தான் வீரமணி ஐயர் செய்திருக்கிறார். மற்ற ஒன்றுமே ஒரு திறமை ஒரு ஒன்றுலையும் செய்யல. எங்களுக்கு பசி, அதாவது ஏழு பிள்ளைகளுக்கு நோட்ஸ் இல்லை, எக்ஸாமுக்கு நோட்ஸ் இல்லாதபடியால் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பாடமாக சொல்லி நீங்கள் ஏழில் ஒரு மியூசிக் பாடமாக எடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கட் அவுட்டுக்கு கஷ்டம். நோட்ஸ் இல்லை, அதுக்கு மறுமொழி வராது, அப்போ மார்க்ஸ் இல்லை, நீங்கள் ஃபெயில் விடையில் ஓடலாம். நோட்ஸே இல்லை. மற்றது என்ன இந்திய நாட்கள் இந்தியன்ஸ் இந்த புக்ஸ் தான் நாங்கள் உண்மையாக அறிமுகம் பண்ணுறோம். ஒரு ஒன்றுமே நாங்கள் இங்கே பண்ணுறதில்லை. எங்கள்கிட்ட இல்லை, அதான் சாப்பாடு இல்லை, எங்களுக்கு பசிக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இரு, அவ்வளோதான். அது மிச்சத்துக்கு அங்கே போகிறேன். எங்களுக்கு தேவை, அதாவது தேவை ஒருத்தரும் சொல்லி தரதும் இல்லை. மற்றது பாடமாக்க சொல்கிறோம். இதை பாடமாக்கி இல்லைமாட்டா பாடமாக்கலாம். நாங்கள் கேம்பஸ்லேயே அப்படித்தான் பாடமாக்கன்னா கொஞ்சம் பேர் ஃபெயில். நாங்கள் ஏதோ சப்பி குப்பி ஒத்துக்குறது, அவ்வளோதான். அது விளங்கி படிக்கிறே இல்லை. விளக்கமா அல்லது ஒன்றோடையோட இருக்கிற பாட்டா சொல்கிறது ஒன்று என்னன்னா, ஒன்றோடையோடு தொடர்பு படுத்தினா உனக்கு ஈஸியாக தலைக்கில் நீக்கு மறக்க அப்போ சரி சொல்லி போட்டு அப்போ அதால தான் இந்த புத்தகத்தை எழுதுவோம். அந்த கிரேட் 2 படிக்கும் போதே யோசிச்சது, எப்பயாவது ஒரு எழுதி முடிச்சுக்கணும், இந்த புத்தகம் எழுத வேணும் முக்கியமாக. ஆனால் நானுமோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன். கல்யாணம் கட்டாயம் கொழும்பில் வந்துருந்தேன். ஒரு கொடுத்து செய்து பார்ப்போம்னா பக்கத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா புத்தகத்தில் படமும் போட்டால் தான் ஈஸியாக படத்தை பார்த்தோன்னே எனக்கு முழுக்க தெரிஞ்சிருப்பேன், யோசிக்க தேவையில்லை. அந்த அப்படியெல்லாம் நிறைய இதான போது எல்லாம் ஆடிச்சுன்னா சரி என்று விட்டுட்டு இந்த 2010 அம்மிட்ட கல்யாணத்துக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு வந்தேன். எடுத்துக்கொண்டு வரும்போது 8ல் ஒரு பங்கு தான் என்னோட நோட்ஸ் இருந்தார். உண்மையாக நீங்கள் நம்புறீங்களோ நான் வெளியோ எனக்கு பிரபஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன். இல்லை காலமாக வெளியே ஒரு நோட் இது வச்சுட்டு படுத்துருப்பேன். காலமோடைய இடையில ஒருக்கா ஒழும்பி நீங்கள் என்ன எழுதணுமெண்டு எப்போ ஒன்றும் டக்குன்னு எழுதி வச்சுட்டு நோட்டை எழுதி வச்சுட்டு படுத்து நிறுத்திடுவாருங்க. காலம் ஒழும்பி தேர்னதில் தான் இவ்வளோ வந்தது. 8ல் 1 பாங்கிலேருந்து 8 பாங்கு வந்ததுக்கு காரணம் இந்த இவ்வளவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட நான் நினைக்கிறேன், நான் ப்ரௌடாக சொல்ல வரையில தேவை இல்லை என்றது என்னுடைய திங்கிங். மற்றது நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தும் 22 சுருதியெல்லாம் பாடமாக்கினாங்க இடையில. அதாவது நீங்கள் மல்டி பண்ணுறது ஈஸி, கிரேட் 2 படிச்சிருந்தாலே ஓகே. ஆனால் இடையில முடிஞ்சிடும், 2 இடத்துல முடிஞ்சிடும். நீங்கள் திருப்பி அந்த பாடமாக்கினாங்க தான் நீங்கள் திருப்பி இங்கால மிச்சம் கல்குலேட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அது இல்லாமல் ஆக்குறதுக்காண்டி அப்படி ஒரு ஆண்டு கண்டுபிடிச்சு வந்து எழுதினாங்க. அப்படி கணக்கு விஷயம் எனக்கு நான் படிக்கும் போது பிரச்சனை விடுவான சாமானம். மற்றது இப்போ COVID-19 வந்தபடியால் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா அப்பா என்னோட அந்த விட்ட நான் போய் வராது. அவர் பல கேள்வி கேட்டார். அவர் இன்ஜினியர் முருட்டை கேம்பஸ். அப்போ அவன் சிஸ்டர் தான் இங்கே வந்திருக்கா. அவர் நிறைய கேள்வி வைப்பார். அவர் டீச்சர் இதில் இப்படி கிடக்குது, இதில் டீச்சர் அண்டா நான் ஓகே சொல்ல போகிறதோ இது உண்மையாக அப்படிதான். யாராவது கேட்டால் தான் நான் எனக்கு தோன்றின பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வச்சுட்டேன் நார்மலாக. ஆனால் சில விஷயம் எனக்கு வேற யாரும் கேட்டால் தான் கேள்விக்கு மறுமொழி தேடலாம். இப்போ தேடி தான் இந்த அதுக்குள்ளே மாட்டேன். ஆனால் என்ன நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த புத்தகத்தை நான் உண்மையாக விற்கிறேன் என்ற நோக்கம் இல்லை. நான் கெயின் அடிக்கல லாஸ்ட்டு மாலையிலால ஒன்று தான். ஆனால் ஒன்று என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்னென்னா ஊரில் கொண்டே பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருவோம். 7 OL பிள்ளைகளுக்கு
கொண்டு அடையணும் மண்டபடியாக. நான் பருத்தித்துறையில் இருக்கிற 4 பெரிய ஸ்கூல், அதாவது வேளாண் ஸ்கூல், நாளுக்கும் பொது நூலகம், பருத்தித்துறை பொது நூலகம், மற்ற ஞான சமூக மன்றம், இது எல்லாத்துலேயும் இருக்குது போய். அது மட்டுமில்லை ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா ராமன் அகாடமி, மற்றது மேன் ஸ்கூல் வந்து அதில் என்னுடைய பட்ச்மேட் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறாள், அவருக்கு முடிக்கிறாங்க உடுவில் மேன் ஸ்கூல். மற்றது என்னுடைய பட்ச்மேட் எல்லாம் இப்போ எல்லாருமே ஐஎஸ்ஐயாவும் உதவி கல்வி பணிப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அவையிட்ட கொடுத்து அங்கால போக மாட்டபடியால் அவையிட்டையும் கொடுத்தாச்சு. கிளிநொச்சியில் படித்தபடியால் கிளிநொச்சி மத்திய வித்தியாலயம், மட்டக்களப்பு யூனிவர்சிட்டி, கொழும்பு தமிழ்ச்சங்கம், கொழும்பு நூலகம், அதில் 2 இருக்குது, இங்கிலீஷும் தமிழும் கொழும்பு நூலகம். இப்போ எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு. ஒரு மாதிரி கொண்டு போய் 8 புத்தகம் ஒரு பேக்கில் இருக்கலாம். அடுத்த பேக்கேஜ் $100 அதுக்கு அடுத்த எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்னா அதை கொண்டே கொடுத்துருவோம். எங்களோட பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சி 25 வருஷம். அப்போ எல்லாரும் வாழண்டாங்களோ சொன்னாங்களோ வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கொண்டே கொடுத்துடலாம். இது சாட்டியம் இடம் பார்த்துட்டு எல்லாரும் கம்பல் அடித்து 10 கேர்ள்ஸும் 12 பாய்ஸும் சேர்ந்து எல்லாரும் போய் வந்தோம். எல்லாரும் கொடுக்கத்தக்கனையாக இருந்தபடியால் ஈஸியாக போயிட்டுது. இப்போவும் அங்கே கேட்கணும். ஆனால் நான் சொன்னேன் எனக்கு அங்கே நின்று நான் இதை அடிக்க வேண்டியதில்லை, அதான் பிரச்சனை. ஸோ மற்றது என்னென்னா இதில் கணக்கு விஷயம் என்னென்னா பேட்டர்ன் மெத்தடை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதாவது சிலவர் இலக்கணம் அதுகளெல்லாம் வரைவு மூலம் போட்டுக்கிறபடியால் படித்தபடியால் கொஞ்சம் வரைவு வந்துச்சுது. அப்போ வரைவை கீறி அதை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பாடமாட்டது இல்லை, அப்படியே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். மற்றது ட்ராயிங், அதாவது கீதம், ஜதீஸ்வரம், ஒவ்வொரு பாட்டின் இதையும் கோலம் வடிவில் கீறத்தக்கனையாக இருக்குது. அதை செய்தால் அப்போ ஈஸியாக கோலம் செய்ய போடுற மாதிரி காட்டி கொடுக்கறதையே நான் பாடி கோலத்தை கீறி கொடுத்து காட்டுறது. அப்போ அவங்களுக்கு அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பாட்டும் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த இதெல்லாம் செய்தேன்னா இது 12 வருஷத்து உழைப்பு என்னுடையது. மற்றது திருமதி சுலோச்சனா அவர்கள் என்னென்னு கேட்டால் தங்களுக்கு ஒருக்கா சங்கீதத்துக்கும் மூளை மற்றது இதால் என்ன பயன் அடைகிறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது மாதிரி அதே மாதிரிக்கா ப்ளீஸ் சொல்லுங்க ஒன்று கேட்டால். இப்போ அதால் தான் இப்போ அடுத்த மிச்சம் கொஞ்சம் கூட போகுது, அவ்வளோதான். இடது வலது பக்கம் மூலையில் சாதாரண மக்களை விட வாத்திய கலைஞர்கள் இந்த ஆற்றல் அதிகமாக இருக்குதான் என்று ஆராய்ச்சி மூலம் கண்டறிகிறார்கள். இவர்களின் வலது பக்கம் மொழியானது நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறான், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றது சற்றே எனக்கு தெரியாது. இவர்களின் வலது பக்கம் மொழியானது அதிக கற்பனை திறன் உள்ளதாக காணப்படுவதால் புதிய படைப்பாற்றல்களை உருவாக்குவார்கள் என நிர்வாகத்தில் உள்ளார்கள். அதாவது வாத்தியக்காரர்கள், பாட்டுக்காரர்கள், வாத்தியக்காரர்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் உளவியல் நிபுணர்கள் இந்த ஆராய்ச்சியினை கொள்ளும் போது 20 மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். அதாவது வாத்தியம் கற்ற இசை மாணவர்களையும் இசை பயிலாத மாணவர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். வீட்டு உபயோகப் பொருட்களையும் எழுதப்பட்ட ஒரு சொல்லினையும் கொடுத்து 2க்கும் இடையிலான தொடர்பினை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன் போது இசைக்கலைஞர்கள் மற்றவர்களை விட தொடர்பை கூறுவதில் புது புது உத்திகளையும் புது உபயோகத்துக்கு பொருட்களை பாவிக்க முடியும் என்று கூறினார்கள். அந்த வீட்டு பொருட்களை வச்சு அது மட்டுமல்லாது இவர்கள் இந்த பெருமூளையின் முன்பகுதியை ஸ்கேன் செய்து பார்த்தபோது மூளையின் கோடெக்ஸ் பகுதியில் ஆக்சிஜனேற்றின் அளவு அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அறிவுத்திறன் ஐக்கு அளவிலும் அதிகமாக காணப்பட்டது. இசை பயிற்சியினால் 22% மூளையானது பெரிதாகின்றது என ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார். குறிப்பாக பியானோவை மூட்டுவதனால் மூளையின் அளவு அதிகரிப்பதாக நரம்புத்துறை விஞ்ஞான நிபுணர் கிறிஸ்டோ பண்டி கூறியுள்ளார். மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைக்கும் மனநிலை குன்றியவர்களுக்கும் இசை வைத்தியம் மியூசிக் தியரி உதவுகிறது என்று நிரூபிச்சிருந்தார்கள். உதாரணமாக நமது சங்கீதத்தில் பயன்படுத்தப்படும் சங்கராபரண ராகத்தினை, அதாவது மேஜர் ஸ்கேல், அதாவது வெஸ்டர்னில் மேஜர் ஸ்கேல்னு சொல்கிற சங்கராபரணம், அவையிட்ட 2 மட்டு தான் இருக்குது, டியூன் தான் இருக்குது. எங்கள்கிட்ட 72 தாய்ராகம், அது பெத்த செலவுக்கும் கணக்கு வந்து கொண்டே இருக்குது. ஸோ நாங்கள் உண்மையாக பெருமைப்படணும். ஆனால் நாங்கள் எப்போதுமே அடுத்த
அடுத்தவன் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் எப்போ அடுத்தெல்லாம் சாயிடும் எங்களோட தமிழை விட்டுட்டு. இப்போ நான் அடுத்த புத்தகம் அதான் எழுதுறேன். எல்லாரும் கேட்டிங்கன்னா தமிழில் பாட்டு இல்லை, உருப்படி எழுதிட்டேன் நாங்கள். இல்லை எல்லாத்துலேயும் உருப்படி இருக்குது. அஷ்டபதி அந்த சில இது இல்லை அவங்கள மற்றவெல்லாம் பழசில் இருந்தது. அதான் மாமா சொன்ன மாதிரி முந்தி பார்வை வாத்தியம் ஆலயத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆலயத்தில் எந்த இடத்துல இசைக்கப்படுவதா வந்து உங்களுக்கு அந்த சவுண்டை வச்சு சொல்லுவீங்க. ஓ இப்போ இந்த மூலையில் வாசிச்சு கொண்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும். இங்கே அந்த படையெடுப்பால தான் இந்த நாதஸ்வரம் மேளம் எல்லாம் வந்தது. அப்போ அதுங்களில் வீட்டில் வந்து பூந்த சாமான் ஒழிய பறை எவ்வளவோ நல்ல சாமான், ஆனால் அது அழிஞ்சிட்டு. அது மாதிரி அதை மேலத்தையத்தான் அந்த மண்ணில் குறைந்த ஆளுங்களுக்கும் அந்த மற்றது ஏழாள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் போட்டால் இந்த லெவல் குறையும், சத்தம் அதுக்கு எல்லாம் குறைந்து எனக்கு அமைதியாக இருக்கும். எங்களை அப்பாவுக்கு பழைய பாடங்களை கேட்கறதுல நல்ல விருப்பம். சட்டை இதாக அம்மாட்ட சொல்லிடுவோம், நான் கொடுக்க பாட்டு கேட்டுத்தான் படுப்பேன். அவள் ஏன் அதுக்கு காரணம், அதாவது மூளையின் மின்னலை இஜிஜி இயக்கத்தில் இசையினால் ஏற்படும் மாற்றத்தை P.A. பாஸ்கர் என்பவர் மனிதனின் மூளை வளர்ச்சி அடைகிறது, அதாவது இசையுடன் பொருந்தியுள்ள தாளம் தான் இந்த மாற்றத்திற்கான காரணம் என கூறுகிறார். அதை பழைய பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்கிற போது அவரோட அந்த நரதி சக்தியும் போது அந்த அதான் அதை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த தாளத்தையும் இதையும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அதான் குந்தா சொல்றேன் கேன்சல் பண்ண இதே கேட்டுக்கொண்டு எல்லாரும் அதுதான் சரி. இந்த புத்தகத்தை வெளியிடறதுக்கு உதவியாக முதலில் பிரபஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உண்மையா நன்றி. எனது நம்பியான நன்றிகளான குமுதா, சுகந்தி மற்றும் ஜேட்ட மாமா ஆகியோர் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அதோட சிட்னியில் வந்து இறங்கியதிலிருந்து என் மேல் அன்பு மழையை பொழிகின்ற ஆசமானி அருணா மாமிக்கு மிக்க நன்றிகள். மாமியை பாருங்களோட மாமா தெரியும் எல்லாரும். சுவந்தியும் குமுதாவும் ரைட் ஆட்டோலையும் அவைகளுக்கு சொல்லி கொடுத்து பாடுங்க. கொஞ்சம் படிச்சாட்டு ஸ்கூல்ல இந்த அது மட்டுமல்ல இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு மண்டபத்தை தந்தையுடைய கம்யூனிட்டி சென்டர் நிர்வாகத்திற்கும் தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் அவர்களுக்கும் திருமதி சுலோச்சனா நடராஜா அவர்களுக்கும் வரவேற்பு உரை நிகழ்ச்சிய திருமதி வேணிதா சுவனேசன் அவர்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த திருமதி ராதா ஸ்ரீரங்கன் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய திரு ஜீவரத்னம் சோபால் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றது உங்களோட பேர் ஜேரி அவர் சின்ன பிள்ளையார்களுடைய மற்றும் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். அள்ளி ஒன்றிடலாம் வாரீர், அடுத்ததாக அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் எல்லோரும் வெள்ளமுதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் உள்ளமெல்லாம் கலை உள்ளமெல்லாம் கலை வெள்ளத்தானைய உள்ளமெல்லாம் கலை வெள்ளத்தானைய உவகை கொண்டு ஆனந்த கண்ணீர் சோரிய உவகை கொண்டு ஆனந்த கண்ணீர் சோரிய அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் எல்லோரும் தெள்ளமோதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி ஒன்றிடலாம் வாரீர் வள்ளுவல் மறையும் மணிமகளாயும் வள்ளுவல் மறையும் மணிமகளாயும் வளையாவதியும் குண்டல கேசியும் வள்ளுவல் மறையும் மணிமகளாயும் வளையாவதியும் குண்டல கேசியோ வெள்ளந்தாராமில்லா
மணியும் மற்றதும் உண்டு விளைவது பெல்லா சிந்தா மணியும் மற்றதும் உண்டு அள்ளி உண்டிடலாம் பாரி எல்லோரும் கண்டமோதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி உண்டிடலாம் பாரி எல்லோரும் வாரி நலம்பாள என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் நலம் வாழணும் எல்லோரும் வாழ வளமுடன். சிறப்பான உரையை வழங்கிய கௌரி அவர்களுக்கு நன்றிகள் மற்றும் அவரை கௌரவிக்கும் மூலமாக திருமதி சுலோச்சனா நடராஜா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். நன்றி கௌரி. உங்கள் இசைப்பயணம் தொடர்ந்து இன்னும் இன்னும் பல புத்தகங்களை எங்களுக்கு அளிக்க வேணும். அந்த இளையோருக்கு ஏற்ற மாதிரி அந்த இளைய சமுதாயம் அந்த இளம் சமுதாயம் கட்டாயம் அதை மறக்காம எங்களை மாதிரி தமிழர் வேணும் என்று வாழ்த்தி உங்களை தனித்துவ தமிழ் பண்கள் ஒன்றியத்தார். என்ன பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மட்டும்தான் நோக்கம். வயது போனாக்களோ அல்லது மிச்சம் ஒரு தரமே இந்த டார்கெட்ல இல்லை. அதே மட்டும்தான் இந்த டார்கெட். ஸோ இந்த பட்டில் அடிச்சும் போகும்போது மிச்சம் ஒரு தரையும் நான் கவனிக்கிறதே இல்லை. நீங்க என்ன தேட்டாலும் சொல்லுங்க, என்ன தேட்டாலும் செய்யுங்க. நான் அவையில நோக்கி தான் எந்த பிரச்சனை அவைகளுக்கு தான் நான் பிறந்த மாதிரி என்னுடைய. அப்ப நெக்க தேவையில்லை. அடுத்தது அதான் தொடங்கி செய்து கொண்டிருக்கேன். அவைகளுக்கு நோட்டேஷனோட கொடுக்கணும். நன்றி எங்களை இதுல வந்து எல்லாருக்கும் பிரயோசனமான எல்லாரோட இதாக நன்றி. சொல்லி அனுப்பி அப்பாவுக்கு தான் நான் கட்டாம நேற்று சொன்ன போட்டுக்கிறேன்னு. ஆனா எனக்கு இங்க இருந்து உடனே எனக்கு மணி அனுப்பிட்டேன். நான் இல்லையா நீ நான் புத்தகம் உனக்கு அப்படி தர்றது இல்லைன்னா இல்லை 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 நான் கட்டாயமா செய்யணும். அடுத்ததா இங்க இருந்து மினக்கட்ட ஃப்ளை பண்ணி வந்து எனக்கு தோல் கொடுத்தது அவள்லாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பயம் உண்டு. மற்றது இந்த ISBN எடுக்கணும், எப்படி நடந்து முடிக்கணும் தெரியாது, என்ன செய்யறேன்னே தெரியாம இருக்கும்போது அடுத்த டாக்டர் அம்மா வந்தா அவளோட நட்புரை எல்லாம் இதுல இருக்குது. இந்த எல்லாரும் கேட்டா நட்புரை மொழி தர மாட்டணுமா, எங்களுக்கு ஆசிரியரை மொழி தர மாட்டணுமா. என்னென்றால் நீ என்ன PhD எடுத்தேன். நான் என்ன PhD எடுத்த எல்லாரும் மொழி இருந்தா நானே எழுத தொடங்கினேன். இல்லையே இருக்கிறது இல்லை. அப்படி அந்த எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டேன். ஆனா உண்மையா நான் சொல்றேன், நம்மளோட பச்சைமேட்டில் நிறைய பேர் இன்னொரு நண்பர்கள் இருக்கிறா. அவளும் உடனே வந்து கட்டாயமா நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ சுவந்தி ஏப்ரல் என்னோட வந்து இசைப்பள்ளியை வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். கௌரியின் கனவு நிறைவு கொண்டிருக்கிற என்று சொன்ன சமயம் நான் மிகவும் மட்டத்தை மகிழ்ச்சியற்றேன். ஒவ்வொரு நாளும் கேட்பேன் எடுத்து என்ன நடக்குது இப்போ ரிலீஸ் பண்ணுறது என்ன நடக்குதுன்னு சொல்லி கௌரின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். எனக்கு சரியான சந்தோஷம் தான். மற்றது கௌரி வந்து 4ஆம் வகுப்புல ஒரு சுரிகாலம் தான் என்னோட படிச்ச சுப்ராசமாத்தியா இருக்கு. அந்த நேரம் கொஞ்சம் குறும்பு தான். எனக்கு டஸ்டர் அடியும் வாங்கிருக்கிறேன். டஸ்டர் துடைச்சி போட்டு முகத்துல வந்து எல்லாருக்கும் அடிக்கிற வழக்கம் இருக்குது. நான் வடிவா கொண்டு பார்த்து அப்படி
அழைச்சு போட்டு ஆடி நான் திரத்தி கொண்டு போனேன். நான் போய் படுத்துட்டான். போட்டு அது நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் நல்ல கோவம் எனக்கு சரி அனுபவம். பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் விளையாட தொடங்கிட்டோம் அப்படின்னு. பிறகு கௌரி மாறிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்புறம் இந்த ஸ்கூல்ல நான் ஆய்விடத்துல ஒர்க் பண்ணிக்க கௌரி வந்தாப்ப டீச்சரா ட்ரைனிங்ல வந்தவங்க நல்ல பெம்பலாங்க 4 பேர் சேர்ந்து ஸ்டாஃப் ரூமுக்குள்ள கணக்கு பேர் வாங்க நான் லேபுக்கு ஒரு 4 பேர் போயிருந்தோம். மாணிக்காச டீச்சர் நந்தினி டீ டைம் எல்லாம் அதுக்கலாம் பியானு ஓட பண்ணா கொண்டு வரவேண்டிய அதுக்கு பிரின்சிபல் பார்த்து கொண்டு ரத்தி கொண்டு ஸ்டாஃப் ரூம் இருக்கே இருக்கு வந்துருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க ஃபேமிலி கலக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆட்களையும் பற்றி ஃபேமிலி வச்சு கலெக்ட் பண்ணிருக்கிறது. அவன் சொல்றாரு நீங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க அவட்ட ஓஸ் வீல எல்லாம் எனக்கு தான் வந்து வேற இருந்தாலும் சரி நீங்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணீங்க எல்லாரும் போய் அங்க உங்களுக்கு ஸ்டாஃப் ரூம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப போறல அப்படின்ட்டு நல்ல ஃபேமிலியா இருந்தாங்க. அப்புறம் 2.5 years இல்ல 2.5 years வந்து கௌரி மேரேஜ் சொல்லி படிக்கிட்டா. அதுல அதே சேம் இயர் அதே இயர் அப்புறம் கொழம்புல வந்து மீட் பண்ணாங்க. கொழம்புல வந்து மீட் பண்ணி வெடிக்கும் வந்தவா அப்படின்ட்டு வெடிக்க முடியும் நடந்த வழியால கூரையை கட்டுங்க ஆண்டவா கூரையை கட்டுறேன் ஒரு மேரி பேருந்து கட்டி பண்ணுவோம். குமுதா குமுதா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி டாக்டர் குமுதா டாக்டர் குமுதா குமுதா வந்து 2ஆம் வகுப்புல படிச்சவங்களோட 2B. அப்ப 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிச்சீங்க. 2ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு அறிவிட்டி நான் அதுல இருந்து அப்புறம் அடுத்த வகுப்பு கேட்டேன். 1ஆம் வகுப்புல இருந்து திடீர்னு அனுப்பிடுறேன். அப்ப குமுதா டாக்டர் குமுதா வந்து கௌரியால 40 வருஷத்துக்கு கூட தொடர்பு வந்துச்சு எனக்கு. ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க தொடர்பு நன்றி. சோதியும் நானும் ஆப்போசிட் ஒரு ரோட்ல ஆப்போசிட் ஒரே ரோட்ல இருந்தாங்க. நான் தொடர்புலாம் போயிட்டேன். கொஞ்ச நாள் போயிட்டு அப்படியும் போயாச்சு. அவ சந்தோஷம் 40 வருஷத்துக்கு திரும்ப மீட் பண்ணாங்க 2020 before COVID. Before I don't know. Oh, maybe 22. I don't know. COVID la எங்களோட பக்ஸ் ஒன்று என்னன்னா சரியா அடி வேண்டது இல்லை. ஓஎல் எக்ஸாம்ல நடக்கிறேன் டிசம்பர் அடுத்த வருஷம் ஏஎல் செப்டம்பர் அதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல்ல சேர்ந்து நாங்கள் யூனிவர்சிட்டி பாஸ் வந்து 96 and 97 இந்த கோவிட்-19 50வது சொல்லிட்டு கோவிட்-19 வந்துச்சு. இப்ப 55 நீங்க தொடங்கினீங்கன்னா ஏதாவது வந்துடும். இப்ப சனம் எல்லாம் வீட்டுல இருக்க வேணும். எங்களை வச்சு கூட பாதிச்சு எங்களை வச்சு முதல் வச்சு மனத்தை வச்சு பொம்மரடி செல்லடின்னு பக்கத்தில் கதை ஓட்டுறது அப்படியே வந்து இந்த டெக்னாலஜி வந்தபடியால ஒரு கனெக்ட் சந்தோஷமா ஒரே ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோமா? குரூப் போட்டோ இல்ல